உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. எல்லாரும் ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னித்தாரே, நோய்களை குணமாக்கி. குற்றங்களை எல்லாம் நோய்களை குணமாக்கி அவர் செய்த சகல சிவோரமமம. எல்லாம் பாடுமே. அவர் செய்த சகல ஒருபோதும் படுகுழியில் நின்று விடுவித்தாரே, இரக்கத்தை முடியாக சூட்டினாரே. படுகுழியில் நின்று அவர் செய்த சகல ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை அவர் செய்த சகல ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. எல்லாரும் ஓ அல்லேலூயா. கழுகு போல் இளமை புதுப்பித்தாரே, காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல ஒருபோதும் இரக்கமும் ஊர்க்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவரே. மிகுந்த கிருபையும், மறுபடியும் சொல்லுங்க. இரக்கமும் ஊர்க்கமும் நீடிய மிகுந்த கிருபையும், இரக்கமும் ஊர்க்கமும் நீடிய மிகுந்த கிருபையும் அவர் செய்த சகல வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்துகிறார். என் தெய்வமே அவர் செய்த சகல ஒரு நாளும் ஒருபோதும் பாவங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. பாவங்களுக்கேற்ப நம்மை நடத்துவதில்லை,
குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும். மறவாதே. ஆமென். செய்த சகல என் தெய்வமே, ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. சீபல வர 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 அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல எல்லாம் ஆமென். மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும். மறவாதே. அவர் செய்த உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. மறவாதே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நிறைய நேரத்தில் நெகட்டிவான எண்ணங்களே இருக்கு பாருங்க. நான் அந்த 103ஆம் சங்கீதத்தை அதெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது என்னடா சகல உபகாரம் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு எண்ணமே வரும். நிறைய பேருக்குள்ள நமக்குள்ள கூட அப்படி எண்ணங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக பிசாசு அப்படி எதிர்மறையான காரியங்களை போடுவோம் பாருங்க. இப்போ கர்த்தர் நமக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காரு? நம்மளை பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல சுகத்தை சம்பாரித்து கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார். முதல்ல எல்லாத்தையும் நான் பெற்றிருக்கிறேங்கிற பாருங்களேன். நம்ம தேவை நினச்சே கலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம கடவுள் எல்லாத்தையும் என்னைய மீட்டெடுத்து எனக்கு சுகம் தந்து பலன் தந்து என்னை ஐஸ்வர்யம் ஆக்கியிருக்காரு. நீ உலகத்தின் பார்வையில் ஏழையாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளை யார் ஆக்கியிருக்காருன்னா ஐஸ்வர்யவான்களை ஆக்கியிருக்கிறார். இந்த வார்த்தை பாருங்க. நான் கடந்த நாட்களில் பாளையங்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், ஒரு கூட்டத்துக்கு. அங்கே போகும்பொழுது அங்கே ஒருத்தர் ஊழியோட பேசிக்கிட்டேன். அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட பேசும்பொழுது ஆச்சரியமாக சொன்னார். அப்போ நான் என்னுடைய காரியங்களை சொல்லுவோம், அவரும் சொன்னார். அப்போ அவர் சாட்சி அவர் சொல்லும் பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக 30 லட்சம் ரூபா அவர் கடன், டெய்லி 10,000 வட்டி கட்டணும், எல்லாம் லாஸ். இப்போ வேறு வழியே இல்லை, மறிக்கிறதா அப்படிங்கிற முடிவு அவருக்கு. ஆனால் கடைசி ஒரு கூட்டத்துக்கு போவோமே அப்படின்ட்டு ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. அங்கே ஆண்டோடைய வார்த்தையினால் தொடப்பட்டு அதுக்கப்புறம் இந்த புதிய ஏற்பாடு சத்தியத்தை நான் புதிய ஏற்பாடு சத்தியம் பெருசாக பேன்னு பார்க்க வேண்டாம். எல்லா நன்மைகளுக்கும் நம்மளை ஒருவர்கள் ஆக்கியிருக்கிறார், அவ்வளோ சிம்பிளாக சொல்ல போனால். அப்போ இந்த சத்தியத்தை அவர் அறிஞ்சு அவர் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய்ங்கிற வார்த்தையை நான் டெய்லி சொல்லுவேன் பாஸ்டர் அப்படிங்கிறார். சொல்லி 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 என்னுடைய கடன் போயிடுச்சு. இப்போ போன மாதம் 1.5 கோடி ரூபாயில் வீடு கட்டியிருக்கிறாரு. இப்போ இந்த வருஷம் மட்டும், இந்த 2025 மட்டும் நான் 1 கோடி ரூபா நான் ஊழியத்துக்கு ஆஃபரிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. எப்படி பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நானே பொண்டாட்டி ஓசம் போட்டு ஜோமன்னு சொல்லலை, கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிக்கையிட்டேன். இந்த வார்த்தையை நான் விசுவாசித்து அந்த வார்த்தையை பேசுகிறேன். அப்போ அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, இந்த சுவிசேஷத்தை கேட்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளே பரவி பலன் தருகிறது உலகமெங்கும் அப்படிங்கிறார். அப்போ உலகம் முழுவதும் பரவி பலன் தரக்கூடியது அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே அழிவு உண்டாக்கும். ஆனால் சுவிசேஷம் மனிதனை வாழ வைக்கும், மனிதனுடைய வாழ்க்கை நல்ல பலனை கொண்டு வரும்.
அப்போ எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதுன்னா எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையே போகலே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லை, உங்கள் பார்வையை கொஞ்சம் மாற்றுங்க. என் நோய்களை அவர் சுமந்து கொண்டார், என் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், என் தரித்திரத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவர் ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற அந்த காரியங்களெல்லாம் நம்ம அறிந்து விசுவாசித்து அதை உள்ள ஓட்டு அப்படி அசை போடும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். அது உங்கள் பாரு எப்படி சொல்கிறா பாருங்களேன். இந்த ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையினால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. நீ எப்படிலாம் இருப்ப அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டார். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை சொல்லுது இப்படி தான் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ இந்த பூமிக்குரிய உலகத்தில் அதை நாம் எப்போ நிஜமாக்கும் அப்படின்னா, இந்த வார்த்தையை நாம் எடுத்து பேசுகிற பொழுது இது என்ன செய்யும் அப்படின்னா, ஆவிக்குரிய உலகத்தை எப்படி தேவன் தன் வார்த்தையில் கண்ட்ரோல் பண்ணுறாரோ அதே போல் இங்கே தரித்திரத்தை நீங்கள் மேற்கொண்டு இந்த பூமியில் ஐஸ்வர்யவானாய் சுகமாய் பலமாய் நீடிய வாழ்வாக நம்மளால் வாழ முடியாமல். அப்போ சுவிசேஷம் நமக்கு எதை கொண்டு வருது, அதான் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளி இருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்கணும். அது கொஞ்சம் பிடிபடாது. ஏன்னா வாயத்தோடு நீங்கள் சொல்ல 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 உங்களுக்கு அது புலப்பட ஆரம்பிச்சோங்க. ஆவியில் போய் அப்படி இந்த ஸ்பார்க் ஆகிடுச்சு வச்சுங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்கள் ஊரில் சினிமா தேட்டர் இருந்துச்சு, டூரிங் டாக்ஸ். அதில் போய் இந்த ஆப்ரேட்டர் பக்கம் போய் பார்ப்போம். அந்த பழைய மிஷின் பெருசாக இருக்கும் அந்த சினிமா மெடிசனு. அதுலேருந்து ஒரு கார்பன் ஒரு 2 இருக்கும். அது போய் இப்படி ஃபயர் டச் பண்ண உடனே நான் எப்படின்னா அந்த வெளிச்சம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அங்கே எம்ஜிஆர் ஸ்க்ரீனில் வந்துடுவார். அதை பார்க்குறதுக்காக போய் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அதோட லேச கேப்பில் போய் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ அதே போல் தான் நம்முடைய தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவியோடு கூட இணைகிற பொழுது ஒரு பெரிய அவுட்புட் அப்படி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நாள் வர்றது உங்கள் வாயில் தான் இருக்குது. ஒரு நாளும் எதிர்மறையாக பேசாதீங்க, பேசிக்கிட்டே இருங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளை ஆளுவேன். செப்பண்டி போலோவையா சொல்லு. அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன், நான் ஆளுவேன், என்னை ஒருவரும் ஆள மாட்டான். சொல்ல, நான் ஆளுவேன், என்னை ஒருவரும் ஆள மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற பெரியவர்கள் சொல்லி பாடுமா? ஆமென். எல்லாம் எழுப்பி நின்று இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. 1 2 இஸ்ரவேலின் துதிகளில் வாக்குகள் பல தந்து அழைத்து வந்து தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தி. வாக்குகள் பல தந்து நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். எதிர்காலம் இல்லாமல் காலத்தை படைத்தவர் தேடி வந்தேன். சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் ஜானம் எம்மை உயர்த்தி வைத்தி. சிறையிருப்பை மாற்றி தந்தி, சிறுமையின் ஜானம் எம்மை உயர்த்தி வைத்தி. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த
எந்தன் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கும் ஜெயம். Once again. நீர் மாத்திரமே நீர் மாத்திரமே என் தெய்வமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம். ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் எங்கும் ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜீவனோடு இருக்கிறீங்க? அப்போ ஜீவனோடு பாடுங்க. என்ன கொஞ்சம் ஒரு சந்தோஷமா கொஞ்சம் அப்படி உள்ள அப்படி துள்ளி வரணும் பாருங்க. நிறைய பேருக்கு தள்ளும். ஏன்னா நம்ம இந்த இதிலே நிற்கிறோம் பாருங்களேன், இந்த காண்கிறதே பார்க்குறோம். நமக்கு நிறைய காரியங்கள் இருக்குது, எல்லாம் உள்ளே இருக்குது. ஒரு நாள் அதெல்லாம் வந்துடும். ஆனால் அதை நினச்சி கவலைப்பட்டுன்னு வச்சுங்க, ஒரு பிட்டு கூட நாள முடியாது. அதனால் ஆண்டவர் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படிங்கிற. கவலைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற கத்த இறங்கி வர நோ 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 எல்லாம் பொங்கி வருது. சாமி ஐயா நாங்கள் மறுக்கா நாங்கள் சாக போகிறோம்யா அப்படிங்கிறான். அவர் எந்திரிச்சு ஆண்டவர் கேட்டார், எங்கடா அவங்க விசுவாசம், அற்ப விசுவாசிகள் அப்படின்னார். அவங்கள ஓஹோ பரவாயில்ல நம்மளை தேடி உசுப்புனாங்களே அப்படின்னு நான் சொன்னார். அற்ப விசுவாசிகள் ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னார். இப்போ நீங்களாம் அப்போ எந்திரிச்சார். ஏன்னா அபிஷேகம் பெறலை. நிறைய பேருக்கு ஏசுனார் 3ஆம் உனக்கு நான் போன ஏசுனார் இடையில வந்தார் அப்படின்னு வேணும் பாபா அப்படி. நான் யோசிச்சு பார்த்தேன், பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் என்ன அப்படின்னா, நமக்குள்ள அவரே இருக்கிறார், வேற என்ன வேணும்? அங்கே அப்படி கிடையாது. அங்கே வேதம் சொல்லுது, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசி முடித்தவன் எழுந்து போனார்ன்னு இருக்கு. நமக்கு எழுந்தெல்லாம் போக மாட்டார், ஆல்ரெடி உள்ள சிட் ஆகிட்டாரு, நம்மளோடு கூட இணைஞ்சிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நாம் நினைக்கிறோம். நானும் ரொம்ப இப்போ போன வாரம் வரைக்கும் வச்சு தான் இருந்தேன். ஆபிரகாமோடு பேசி முடித்தவன், ஈசாக்கோடு பேசி முடித்தவன் அப்படின்னு. என்னடா அது? இப்போ சேர் போட்டு உட்காந்துருக்காங்களா? இப்போ அவன் சேரை தான் போட்டான், நம்முடைய இருதயத்திலே நம்ம சிம்மாசனம் ஆக்கி உள்ளே உட்காந்துருக்கிற பாருங்க. இதுதான் பெரிய காரியம். அப்போ இதையெல்லாம் நீங்கள் என்னைக்கு பெருசாக இவ்வளோ பெரிய மகத்தான தேவன், அதையெல்லாம் தாண்டிட்டு கர்த்தர் அங்கே இருந்தவர் நமக்குள்ளே இருக்கிறா பாருங்க. அதான் பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறவரை நீங்கள் பாருங்கள். அவர் ஒரு நாள் நம்மளை விடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆமென். அதனால் நீங்கள் செங்கடலே இழுத்துனுண்டாண்ண ஆமென். அது பாட்டில் என்ன செய்ய, வழி விட்டு தாகணும். நம்ம நினைக்கிற மோசே கையை ஓங்கினார், காலை ஓங்கினார், கம்ப ஓங்கினார்னு. சங்கீதக்காரன் எப்படி பாடுறான் பாருங்க. கடலே நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானை பின்னிட்டு போனதுக்கு உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்குறான். அப்போ கம்ப நீட்டினதுனால இல்லை, அவன் வார்த்தைக்கு விசுவாசத்தை அடித்தான் பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் அது நிற்கவே முடியாது, விலகித்தான் ஆகணும். ஏன்னா வந்தது யார்? மீட்கப்பட்ட கூட்டம். அவன் யார்? கடலையும் சமுத்திரத்தை எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன் அவன். அப்போ நீங்கள் யார்? நாம் அந்த பூமியில் ஆளக்கூடியவர்கள். அப்போ நம்மளை இடம் மறிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் எவராலையும் முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அதனால தைரியமா போடு. அழகே தேடி ஒருத்தர் கையை கட்டக்கூடாது. பாலனே ஆடுறா, நல்லா கையை வாங்கி தட்டுறா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீளை கண்டு அஞ்சி நின்றோ. பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீ. ஓ நீர் மாத்திரமே எந்த சொந்தமானி உம்மை ஆராதிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே ஆர்ப்பரிப்போம். நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்து
எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயங்கொண்டு பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தி. ஓ பாடச் செய்தி, துதிக்கச் செய்தி, எரிகோவின் எல்லாம் சொல்லுங்க. பாடச் செய்தி மாமியால நல்லா தட்டி பாடியா. எரிகோவின் 1 2 பாடச் நீர் மாத்திரவே உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம் நாமத்தினால் என்று. நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், அர்ப்பணிப்போம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். நல்ல கரங்களை தட்டி praise the Lord. Hallelujah. ஆமென். இந்த 100 மீட்டர் ஓட்டம் 200 மீட்டர் ஓட்ட பந்தயம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் ரெடியாக நிற்பானு. அவன்லாம் ஓடி ஜெயித்தா தான் அவன் வெற்றியாளர். ஆனால் நீங்கள் நான் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு வெற்றி என்பது நமக்கு தீர்மானிக்கப்பட்டது. சொல்லுங்க, தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. அது எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி. அப்படி என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவன் அப்படிங்கிற. அப்ப வெற்றி எங்கே இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு, வார்த்தையில் இருக்கு. அந்த வார்த்தை உங்கள்கிட்ட இன்செர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றியை நாம் நிச்சயம் அடைவோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் யார் அப்படின்னா வெற்றியாளர்கள். அது பூமியில் எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா, அதை விசுவாசிக்கிற பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க, வாயை திறந்து வார்த்தையை பேசுங்க. அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தை ஆள ஆரம்பிக்கும். என்ன, முதல்ல நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவான தாட்ஸ், மனைவியை குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து இருக்க எதிர்மறையான எண்ணங்கள் வெளியே போகும். அது போயிட்டாலே நம்ம வாழ்க்கை நல்லாவே இருப்போம். அதனால் நல்ல வாயை திறந்து வார்த்தையை பேசி உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆளணும். ஆமாம், வேற ஒருத்தர் போய் எதையும் எதுவாக இருந்தாலும் சரி அந்நியர்கிட்ட மற்றவங்க போய் சொல்லாதீங்க. ஆமாம், நமக்கு விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் உங்கள் பாரங்கள் கவலையெல்லாம் இறக்கி வச்சுருங்க. எங்கள் அக்கா ஜாய்ஸ்மே சொல்கிறாங்க, என்னை ஒருத்தன் மோசம் போய்கிட்டான், அவனை குறித்த வெறுப்பு என்கிட்ட இருந்துச்சு, நான் அவனை மன்னிச்சேன். அவன் பேச்சை கேட்டு நான் வேலை பார்த்த ஆஃபீஸில் போய் பணத்தை திருடிட்டேன். ஒரு நாள் ரசிக்கப்பட்ட உடனே நான் போய் அவங்கள்ட்ட போய் சொன்னேன், நான் தான் அந்த பணத்தை திருடினேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரம் திருப்பி தந்துடுவேன்னு சொன்னேன். எனக்குள்ள பெரிய சமாதானம். அங்கிருந்து எல்லாரும் என்னை மதிச்சாங்க அப்படின்னா. அதுக்கு முன்னாடி அந்த அலுவலகத்தை யாரும் மதிக்கலை. ஆனால் என்னைக்கு என் தவறை நான் ஒப்புக்கொண்டேனோ அன்னைக்கு எனக்கு அந்த அலுவலகத்தில் பெரிய கனம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளும் உங்கள் உள்ளத்தில் எதிர்மறையான காரியங்களை வைக்காதீங்கிற. ஏன்னா அது நமக்குள்ளே இருக்கிற நல்ல வார்த்தை விளைகிறதுக்கு தடையாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம், இதை உள்ளே போட்டுக்கிட்டே இருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். ஆமே, எப்படி சொல்ல பாருங்க, மெய்யான பரிசுத்த தேவனுடையதால சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. இன்னொரு இடத்துல இருக்கு தரித்து கொள்ளுங்கள் இருக்கு. அப்போ என்னடா, ஒரு இடத்துல சொல்லுது தரித்து கொலசையில் வருது தரித்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி, இன்னொரு இடத்துல சொல்றாரு தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. தரித்து கொண்டிருக்கிறீர்கள்ங்கிறது தரித்து கொள்ளுங்கள்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமயத்தில் அதை மறந்துடுவோம், நான் யாருங்கிறத மறந்துடுவோம். மறக்கிற சூழ்நிலையில் வாயத்திறந்து செய்ய பழைய மனுஷனையும் செயல்களையும் கலைந்து போட்டு பொல்லாத எண்ணங்கள் மறையட்டும், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே உண்டாயிருக்கிறது, புதிய வஸ்திரத்தை என்ன செய்யுங்க, போட்டுக்கிட்டே இரு அப்படிங்கிற. ஆல்ரெடி உடுத்தி இருக்கிறீங்க, சமயத்தில் நம்மளை அறியாமலே மறந்து தவறான காரியங்களில் ஈடுபடுவோம். அப்படி வரும்பொழுது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா,
இந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து விட்டு அதை எடுத்து போட்டுக்க அப்படின்னு இதை சொல்லி அறிக்கையிட்டு இதை தள்ளி விட்டுட்டு புதிய மனுஷன் என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், பழையன ஒளிந்தன எல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள்ள புதிய படைப்பா. என்ன பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலு. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் தோற்று போக மாட்டீங்க. படிக்கிற பிள்ளைகள் தான் 10th எக்ஸாமுக்கு யாராவது மீட்டிங் நடத்தி பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளை விசேஷ ஜெபம், நான் சொல்கிறேன் ஒருத்தரும் ஜெயிக்க மாட்டான். என்ன அதனால் ஜெயிக்கிறதுக்கு உங்களோட ஒரே வழி, நீ யாருங்கிறத மூலம் புரிஞ்சுங்க, இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள் தான். வசனம் சொல்லுது, நம்மளை கிறிஸ்துவுக்களாக வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உம்மைத்தான் நினைக்கிறேன், நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். ஏசையா ஏசையா ரட்சகரே. கையை சொல்லுங்க, எல்லாரும் வாயத்தது ஏசையா சொல்லுங்க. ரட்சகரே தேவனே நீ என் தேவன், அதிகாலமே தேடுகிறே. அதிகாலமே தண்ணீரில் நீளம் போல தாகமாயிருக்கிறே. என்னுடலும் உமக்காக ஏசையா எங்குதையா, என்னுடலும் உமக்காக ஏசையா எங்குதையா. ஏசையா ஏசையா ரட்சகரே. கூப்பிடுங்க எல்லாரும். உம்மிரக்கம் உம் தயவு மேலானது உயிரை விட. உம்மிரக்கம் உம் தயவு மறுபடி சொல்லுங்க எல்லாரும். அப்பா இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்மையே நான் துதிப்பேன், உம்மையே நான் துதிப்பேன். உமது நாமம் சொல்லி கைகளை உயர்த்துகிறேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவேல். ஏசையா சுவையான உணவு உண்பது போல் திருப்தியானே உம்முறவில். சுவையான உணவு ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பே. ஜனங்க நகைக்க பண்ணுங்கப்பா. அப்பாவின் கிருபையில் தான்
அனுதினம் வாழ்ந்திடுவேன். அப்பாவின் கிருபையில் தான் அனுதினம் வாழ்ந்திடுவேன். ஏசையா இரட்சகரே இம்மானுவேல். Glory. அப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்தில் அற்புதம், சரீரத்தில் ஒரு அற்புதம், தொழிலில் ஒரு அற்புதம். என் ஜனங்கள் விருத்தி அடைவார்கள், எங்கள் சபையார் பெருகுவார்கள். உம்மைத்தான் நினைக்கிறேன், வசனம் தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் அகமகிழ்கிறேன். ஓ நீர் எனக்கு துணையாயிருப்பதா, நிழலில் சீயோன் மக்கள் நாம், எருசலேம் குடிகள் நாம், இனி ஒருபோதும் அழமாட்டோம். சீயோன் மக்கள் நாம், இனி ஒருபோதும் சொல்லுங்க. சீயோன் மக்கள் நாம், எருசலேம் குடிகள் நாம், இனி ஒருபோதும் அழமாட்டே. கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்க்கிறார், கேட்ட உடனே வா. கோடிகளெல்லாம் எங்களுக்கு தருவீங்களே, எல்லாம் உங்களுக்கு லேசான காரியம். கேட்ட உடனே அவர் பதில் தருகிறார். நீதி செய்பவர், இரக்கம் உள்ளவர், மனதுருகும்படி ஓ அவளாயிருக்கின்ற கருணை காட்ட அன்பு கரமசை ஓடி வருகிறார். அவளாயிருக்கின்றார் நீதி செய்பவர், இரக்கம் உள்ளவர், மனதுருகும்படி காத்திருப்பவர். நீதி செய்பவர், மனதுருகும்படி. இன்னல்கள் துன்பங்கள் மிகுந்த உலகிலே உன்னதர் வாக்களித்த வார்த்தை உண்டு. இன்னல்கள் துன்பங்கள் உன்னதர் வாக்களித்த எண்ணி முடியாத அதிசயங்கள் கண்களால் காண்போம் அதிசீக்கிரத்தில். எண்ணி முடியாத கண்களால் காண்போம் அதிசீக்கிரத்தில். நீதி செய்பவர், இரக்கமுள்ள சபலபரபலபரபரபா. நீதி செய்பவர், ஆமே. சுவையான உணவு உண்பது போ திருப்தியானே உறவில். சுவையான திருப்தியானே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிப்பே. அப்பாவின் கிருபையில் தான் அனுதினமாய்
ஏசையா ஏசையா. கூப்பிடுங்க. அப்பா, எங்களை மேன்மையான சந்ததியா வச்சிருக்கிறீங்களே. ஏசையா ஓ ஏசையா ரட்சகரே. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து போனாலும், வழிதவறி நான் நடந்து சென்றாலும், வலப்புறம் இடப்புறம் சாய்ந்து போனாலும், வழிதவறி நான் நடந்து சென்றாலும், இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்ற சப்தம் என் இதயத்தில் ஒலிக்கும். என்ற சத்தம் என் இதயத்தில் ஒலிக்கும். நீதி செய்பவர் இரக்கமுள்ள மனதுருகும்படி, நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர் மனதுருகும்படி காத்திருப்பவர் அவளாயிருக்கின்றார். அன்பு கர்மஸ்ரீ ஓடி வருகிறார், அவளாயிருக்கின்றார். நீதி செய்பவர் மனதுருகும்படி காத்திருப்பவர், நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர் மனதுருகும்படி காத்திருப்பவர். ஷாலாலாலா இமமாலகனதுரம். அப்பா பாப்பா, நீதி செய்பவர். ஒவ்வொருவரையும் தொடுங்க. அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டுமா. எங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற நல்ல தகவல். ஓ மனதுருகும்படி காத்திருப்பவர் அவளாயிருக்கின்றார். கருணை காட்ட அன்பு கரமசைத்து ஓடி வருகிறார், ஓடி வருகிறார். நல்ல கரங்களை தட்டி ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் இதய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். சொல்லுங்க, நான் நீதிமான், நான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்கு செய்ய வல்லவர். என் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம் செய்வார். என் வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கும். வாக்களித்தவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறும், என் குடும்பத்துல நிறைவேறும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறும், என் வாழ்க்கையில எல்லாம் நிறைவேறும். என் ஜனங்கள் வாழ்வார்கள், எங்கள் சபையா செழிப்பார்கள். தடைகளை உடைக்கிறேன். பொல்லாத பிசாசு இயேசுவின் நாமத்தினால் எதிரான எண்ணங்களை எல்லாம் கீழ்ப்படுத்தி சுரைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் குடும்பம் முழுவதும் இரத்துல மூடிக்கொள்ளுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம், நிறைவு உண்டாகட்டும் நான் ஜெபிக்கிறேன். தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீதி செய்பவர் இரக்கமுள்ளவர் மனதுருகும்படி, நீதி செய்பவர்
இரக்கம் உள்ளவர் மனதுருகும்படி காத்திருப்பவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீர் எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குறவர். எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவை காணட்டும். எல்லாரும் சொல்லுங்க, காண்கிற கண்களை, கேட்கிற செவிகளை, உணர்கிற இருதயம் எனக்கு தந்தீரே. சொல்லுங்க, என் கண் காண்கிறதுனால், என் காதுகள் கேட்கிறதுனால், இருதயத்திலே உணர்வதனாலும் நான் பாக்கியவான். சொல்லுங்க, என் கண்கள் காண்கிறதுனாலும், என் காதுகள் கேட்கிறதுனாலும், என் இருதயத்திலே உணர்கிறதுனாலும் நான் பாக்கியவானாய் இருப்பேன். நான் பாக்கியவதியாய் இருப்பேன். நல்லா சொல்லுங்க, பாக்கியவதி, பாக்கியவான். நான் பாக்கியவான். நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் என் தேவனாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன். அநேக ஜாதிகளை ஆளுவேன். ஒருவனும் ஆள மாட்டேன். ஆமென். அழிவும் நாசமும் என் நிலைகளுக்கு கேட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, அழிவும் நாசமும் என் நிலைகளுக்கு கேட்பதில்லை. என் நிலைகளுக்கு கேட்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை காக்கிறவர். கர்த்தர் எனது வாசத்திலே நிழலாய் இருக்கிறார். வெயிலோ மழையோ என்னை சேதப்படுத்த முடியாது. என் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது. என் பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்க எல்லாரும், பிள்ளைகளை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் கனவன் ஆண்டவருக்கே உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.